आजा मेरे साथ आजा उधर वो हम लोग कौन सा जगह पर जाते क्या है तुम लोग इधर बैठ के क्या आ जाओ मेरे साथ அத்தி தானே இல்லையா அத்தியா வேற இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ ஒமானில் சலாலாங்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த சலாலாவில் ஐன் ஜெர்சிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கேவ் இருக்கும். அப்புறம் நல்ல க்ரீனரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் கிளம்பி போகிறோம். வாங்க அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சீசன் வந்து ஜூலை ஆகஸ்ட்டு. இப்போ ஜூலை 15க்கு மேலே இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வர்றவங்க ஜூலை 15க்கு மேலே வாங்க. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க. எப்படி இருக்கு ओके फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி இருக்கு பாப்போம். आजा मेरे साथ आजा उधर वो हम लोग कौन सा जगह पर जाते क्या है तुम लोग इधर बैठ के क्या आ जाओ मेरे साथ कस्टमर आएगा कितना बार कस्टमर आ जाओ हम लोग घूम के आएगा 12 बजे आएगा யாக்கூப் நம்ம வில்லாவோட என்ன சொல்றது ரிசப்ஷனிஸ்ட். அவங்க ரிசப்ஷன் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். நல்ல பையன் யாக்கூப். பங்களாदेश चिटागांग है ना? चिटागांग. ओके याकूब भाई. याकूब को हम लोग उधर बुलाते आजा आजा करके बुलाते, नहीं आते जगह पर. इंशाल्लाह कल आने का. कल मैं जाते हैं ना, तो कैसा आएगा मेरे काम है देखेगा. अगर काम नहीं तो मिलेगा. ओके भैया, थैंक यू. பாருங்க, நாங்கள் வந்து ஐன் ஜெர்சிஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டீ கடை வந்தது. அதனால் இதில் முன்னாடியே ஒரு நாள் நாங்கள் குடித்தோம். கரெக்ட் டீ குடித்தோம், நல்லா இருந்தது. அந்த டீயே இப்போ குடிக்க போகிறோம். ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்கள் ஹார்ன் அடித்தோடனே அந்த ஆள் வந்து கொடுத்தாரு. இப்போ இல்லை, அதான் போயிருக்காங்க. பார்ப்போம். ஆள் இருந்தாங்களா தான்? ஆள் இருந்ததா உள்ள? நான் சரி சரி சரி. அன்னைக்கு நம்ம குடிச்சோம்னா ஆளு ஒரே ஒரு பேர் தான் வர மாட்டேன். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கு. கிளைமேட் ஸ்டார்ட் ஆக தொடங்கிடுச்சு. ஆமா, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்குல்ல தான். நம்ம இப்ப போற இடம் ரூம்லயும் ஆளு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லா கார் இருக்குது. ஆமா, இப்போ வந்து நேத்து ஒரு சவுதில இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. இப்போ யுஏஇல இருந்து யாரோ வந்திருக்காங்க. ரெண்டு கூடிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து டோட்டல் 1 டேக்கு 150 dirhams கிட்ட நான் இது பண்ணேன் per day. ஓகே, per day 150. about 4 days 600 dirhams கிட்ட ஆச்சு. இப்போ வந்து 200க்கு மேல ஆயிடுச்சு per day. அப்படியா? சீசன் கூடிட்டு செக் பண்ணி பாரு. booking.comல என்னதா பேரு? வாதி அல் முக்சைல் ரெஸ்டாரண்ட். நம்ம இந்த முக்சைல் அந்த பீச்சுக்கு தான் நேத்து போனோம். அந்த பேரை வச்சிருக்காங்க முக்சைல்னா. ஒருவேளை அரபிக்ல ஏதாவது ஒரு நல்ல வேர்டா இருக்கும், நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல. முக்சைல் வாடி அல், வாடினா வாட்டர், வாடி தானே, வாட்டர் தானே, ஃபால்ஸ் அது மாதிரி தான். வாடி அல் முக்சைல். 2 நாளை விட இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குன்னா. ஆமா, நம்ம 3 days சைட்லாம் வந்து இன்னைக்கு 4th டேல இல்லையா? மேகமூட்டத்தை எல்லாம் பாரு எப்படி. இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இனி உள்ள டேஸ்லாம் வந்து இன்னும் நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கும். அப்ப இனி வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடம் வந்து எல்லா இடத்துலயுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லாம் தண்ணி வந்துரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்பவே டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, என்னதான் சூப்பரா இருக்கு. ஆனா இப்படி இந்த லைட்ஸ் வந்து இங்க தான் பாத்துருக்கோம். என்னதான் இந்த டிசைன் வந்து வேற எந்த கண்ட்ரில இந்த டிசைன் இருக்க மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. என்னதான் ஹலோ
நம்ம இப்போ அந்த இதுக்கு வரோம். நம்ம அன்னைக்கு இது யோபு இதுக்கு போனலா, கல்லறை போனல, அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இது பாப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் தான், 8 ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம சாப்பிட்டோம். நம்ம போற இடம் வந்து மழை, இப்பவே மழை பெய்யுது தான். இல்ல தான், இந்த பாருங்க தண்ணி ஊத்துனதா. ஆமா ஆமா, மழை வர்ற மாதிரி இருக்கு. அங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட், நம்ம போற இடம். இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தான். இப்போ இந்த சீசன் தொடங்குதுல்ல, அதனால வந்து எல்லாமே எல்லா இடத்துலயுமே வேலை நடந்துட்டு இருக்கு. நேத்து அந்த நம்ம அந்த பெங்காலி அந்த பையன்கிட்ட கேட்டோம்ல, சீசனுக்காக வந்து எங்களை நிறைய வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இருக்கணும். ஆமா, இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க, அது வந்து இட்டின் ஸ்கொயர். அது அந்த இடத்துல தான் வந்து இட்டின் போட்டிருக்கா. இந்த இடத்துல இங்கதான் நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இங்க உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பார்க்கு, அந்த பிள்ளைங்க விளையாடக்கூடிய நல்ல நிறைய பிளேசஸ்லாம் இங்கே இருக்கு. பாருங்க, பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடம் தான். நல்ல இறக்கமா இருக்கு. ஆனா வந்து மலைக்கு ஏறுற மாதிரி இருக்கா, இல்ல கீழே இறங்குற மாதிரி இருக்குன்னு. கவனமா அந்த சைட்ல வீடுகள் இருக்கு, காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. கரெக்ட் இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோமான்னு தெரியலையே. இங்க பாருங்க எவ்வளவு ஆடு இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல தான். கொம்புல வந்து அப்படியா ஓனரா இருப்பானோ இல்ல சும்மா அவன் போறதுக்கு இருக்க ஒரு ஆமா வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம ஊர்ல பாக்குற ஆடு மாதிரி இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. பக்கத்துல எடுத்தா நல்லா இருக்கும். தாய் ஆடே வந்து எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு பாருங்க தான். மான் மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த பாருங்க ஐன் கர்ஜிஸ். ஆனா இது நெட்ல வந்து ஜர்ஜிஸ் போடுறது, இது கர்ஜிஸ். இந்த சைடு தான் நிக்கிறது. என்ன மலையாளி ஃபேமிலி நினைக்கிறேன், மலையாளியா தமிழான்னு தெரியல. இங்க ஒமான்ல இருக்கவங்களும் நிறைய பேர் வருவாங்களா? ஒமான் வண்டி தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம இது முன்னாடி வந்திருக்கோம் தான், 2017லயா பிள்ளைகள் கூட வரும்போது இங்க வந்திருக்கோம். அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த பெங்காலி சொன்னால தண்ணி இருக்கு. ஒரு வேன்ல ஐஸ்கிரீம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. நிறைய கூட்டம். இந்த ஒரு அரபி ஃபேமிலி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. தள்ளி அங்க உள்ள போனா தெரியும், இருக்குமா இருக்கும் தான். ஆனா போய் பார்த்துட்டு வருவோமா? என்ன சொல்றீங்க? அதான் அந்த ஐஸ்கிரீம் விக்கிறவன்ட்ட கேட்டா தெரியும். ஆமா, அந்த சைடு போலாமா என்னன்னு. ஃபுல்லா கிரீன் அண்ட் டார்க் கிரீனா இருக்கும். அந்த வரல இன்னும் ஃபுல்லா கிரீன் ஆகும். இதெல்லாம் தண்ணி மேல இருந்து தண்ணி விழுற இடம். இப்போ வந்து சீசன் இல்லாதனால தண்ணியே இல்லை. இப்பதான் இனிதான் தொடங்குமா
செய்ய? ஸ்விம் பண்ணுறதுக்கு ப்ராஹிபிட்டன்லாம் போட்டிருக்காங்க. ஸ்விம் பண்ணுற அளவுக்கு தண்ணி இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு தண்ணி இருக்கும். நம்ம வந்த டைம் தண்ணி. பார்த்து இந்த பெபிள்ஸ் பாருங்க தான், பெபிள்ஸ் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற இடமா இருக்கும். ஒமானி ஃபேமிலின்னு நினைக்கிறேன். வேற ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாதான் சீசன் இல்லை. 3 பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள். ஃபால்ஸ்ல இருந்து வர்ற மாதிரி தான் இருக்குதான். அதை பிடிக்க முடியாது என்னத்தான். அதுல பூவை பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஃபுல்லா அப்படியே தொங்குமா இருக்கும் தான். மேல இருந்து ஃபுல்லா பாறையே மறைச்சி. ஆமா ஆமா, வாட்டர் வந்தா சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. மலையாளி ஃபேமிலி பாத்தோம். மலையாளி ஃபேமிலி, ஆமா, அவங்க அங்க மேல இருக்காங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து மஸ்கட், அங்க சலாலா, சொஹார் அது மாதிரி இடத்துல இருந்து வருவாங்களா இருக்கும். பிள்ளைங்களுக்கு லீவுனால, ஸ்கூல் லீவ் ஆகிறதுனால எல்லாம் சரி சலாலா போயிட்டு வருவோம், கார்லயே வந்துடலாம் தான் அவங்களுக்கு. அதான் மீன் பாருங்க, மீன் எடுக்க முடியுமா? 3ல வச்சு எடுங்க. ஒரே குகை தான் எல்லா இடமும். சலாலால குகை, வாட்டர் ஃபால்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மலை எல்லாம். இது ஃபுல்லா நிறைஞ்சு போமா இருக்கும் அங்கெல்லாம் தண்ணி வந்து. வண்டி வந்துகிட்டே இருக்கு. இந்த இப்பவே நாங்க வரும்போது 2 தான் இருந்தது, அதுக்கப்புறம் 4, அந்த சைடு 2, 6. பாவம், எல்லாருக்கும் ஒரு சங்கடமா தான் இருக்கும் மழை தண்ணி இல்லையேன்னு. நல்ல சூப்பர் கிளைமேட்டா இருக்கு. தண்ணி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். அது இது பாருங்க, இந்த டிசைனே வித்தியாசமா இருக்கு பாருங்க. உள்ள விழுந்துடக்கூடாது. ஒரு மாதிரி டிசைனே நல்லா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கு. எல்லாம் அந்த இதை அரிச்சு அந்த பாறை அரிச்சு அந்த ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. மாதிரிதான் தான் இருக்கு. பாக்கட்டுமா உடைச்சி? எஸ், அத்தி தானே இல்லையா? அத்தியா வேற இது பழம் நிறைய கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. இது நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண எல்லாம் காட்டினேன் பாருங்க. அத்தி பழம் மாதிரி இருக்கு. ஆனா அத்தி வந்து இவ்வளவு பெரிய மரமா இருக்குமா தான். நம்ம அந்த அபுதாபியில ஒரு வீட்டுல மரம் பார்த்தோம்ல, இந்த லீஃப் மாதிரி தெரியலையே. அது என்னன்னு தெரியல. இது வேற ஏதாவது ஃப்ரூட்டா இருக்கும். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அரபிக்ல எழுதி இருக்கு, அது என்னன்னு புரியல, நமக்கு என்னன்னு தெரியல. இந்த ஹிஸ்டரி எதுவும் போட்டிருக்காங்களா? இந்த இடத்தோட ஹிஸ்டரி தெரியல. நல்ல ஸ்டெப்பு ஏறி ஏதோ போற மாதிரி இருக்கேதான். இங்க என்ன இருக்கும்? இதுல பாருங்க, தண்ணிலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து குளிக்கிற இடமா தான் இருக்கு. எல்லாம் மாதிரி இருக்கு, குகை மாதிரி இருக்கு. ஒருவேளை தண்ணி வர்ற நேரம் இந்த இதுல தண்ணி வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க, இந்த சலாலால ஐன் ஜட்ஜஸ் இருக்கிற இடத்துல இருக்கோம்ல, இந்த இடத்துல பிரண்டை அப்படியே மேல போய் நடந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரும்போது பிரண்டை அப்படியே நிறைய தொங்குது. இங்கே ஒமானை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரண்டை இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போ இந்த பிரண்டையில் வந்து நீங்கள் வந்து இந்த பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து முட்டு வலி வராது. முட்டு வலி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து பிரண்டையை வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். அப்புறம் வந்து குழம்பு வைக்கலாம். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிட்டு உள்ள அந்த பல்ப் எடுத்து நீங்கள் செய்யணும். ரொம்ப ஹெல்த்தி மெடிசினல் பிளான்ட் இது. ஆமா, இங்க இருக்கு. ஊர்ல நம்ம பார்த்திருக்கோம், அபுதாபில எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா இங்க நாங்க 2-3 பிளேஸ்க்கு போனோம், எல்லா இடத்துலயும் பிரண்டை இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இனிதான் டூரிஸ்ட், அதாவது ஒவ்வொரு இடமா கவர் பண்ணிட்டு வருவாங்க தான். இந்த இந்த வழியா வர்றதுலயே இப்ப வந்து அந்த யோபு கல்லறை அந்த ஏரியா அது ஃபுல்லா அதெல்லாம் வரும்போது ஒன்னொன்னா பார்த்துட்டு இங்க வந்துட்டு அங்க போவாங்க, அல்லது அங்க வந்துட்டு இங்க வருவாங்க. எல்லாம் ஒரு 10 இடம் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் பக்கத்துல உள்ள இடத்தெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ண வந்து அந்த குகை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஆட்கள்லாம் போறாங்க. வாரீங்களா தான்? அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம். அங்க போய் ஒரு வீடியோ எடுக்கலாமா? இந்த கேவ் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குதான். அதாவது வவ்வால், நம்ம வவ்வால் இருக்கு. அதனால அந்த ஒமானி வந்து அந்த ஃபேமிலி வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னோம், எடுத்துட்டு உள்ள வந்து பேர்ட்ஸ் நிறைய இருக்கு, நீங்க வந்து கேர்ஃபுல்லா போங்க அப்படின்னு. சரி, நம்ம உள்ளெல்லாம் போக வேண்டாம் தான், நம்ம அப்படியே வந்துடுவோம். இந்த பாருங்க, இந்த இடத்துலலாம் வந்து பீப்புள் உட்கார்றதுக்கு நல்ல இது ஒரு மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஏதோ ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். எமிரேட்ஸ் அலுமினியம் புதுசா ஷாப் வச்சிருக்காங்க. நிறைய வரும். இந்த இடம் எல்லாம் டென்ட் போட்டு புதுசா கட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் புதுசு நிறைய ஆள் கூட்டம் வரும். சீசன் அந்த ஒரு சீசனுக்கு தான் ஆள் கூட்டம் வரும். அதான் ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்த்ஸுக்காக வந்து அவங்க நிறைய வந்து இது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கானால தான் இருக்கு. அதனால தான் நமக்கு இது வந்து பெரண்டை உலகம் ஃபுல்லா பெரண்டை. ஐயோ கடவுளே, நிறைய கிடக்கு பெரண்டா. இதெல்லாம் பெரண்டா கிடக்கு. பெரண்டை கேமல், ஒரு கேமல் பரண்டியை சாப்பிடுமா தான், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பாருங்க, எல்லா இடம் இந்த இருங்க. நேத்து போன இடத்துல கேமல்ஸ் ஒரே கேமலோட தான். ஆனா இங்க கேமல் இல்லையே தான். ஆனா டூரிஸ்ட் வர்றதுக்கு ஒரு குறைவும் இல்லை, தண்ணி இல்லாட்டாலும். நாங்க ஐன் ஜெர்சிஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்க அங்க போனோம், நல்ல சூப்பரா இருக்கு. இன்னும் வந்து நல்ல க்ரீனரி ஆகுமா நெக்ஸ்ட் மந்த். இது வந்து ஜூலை 1 உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ்ல வாட்டர் இல்லாட்டாலுமே அந்த இடம் வந்து ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்கு. அதனால நிறைய பேர் வராங்க, ஒமானிஸ் நிறைய பேர் வராங்க, இந்தியன் பீப்புள் எல்லாம். இது பெரண்டை தானே பின்னால நிக்குதுன்னா? ஆமா, இது வந்து பெரண்டை பாருங்க, அவ்வளோ அப்படியே வளர்ந்து கிடக்கு. சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல நின்று என்னடா ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட அழகா இருக்கும். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.